என்னதான் நீங்க எல்லார்கிட்டயும் அடி வாங்கினாலும் எப்பவும் பயந்து ஓடுறதில்ல. அதோட கோவமும் ரொம்பவே அதிகமா வருது. கோவத்தை வச்சு என்ன பண்றது? சண்டை செய்ய வரலையே. அடுத்த சில மாதங்கள் காட்டுல இருக்கிற முக்காவாசி உயிரினங்கள் கூட சண்டை வலிச்சு வைக்கிறீங்க. அந்த பேரை நீங்க மரத்துல கட்டி வச்சு உரிச்சு விடுவியா? இந்த வயசுல இந்த செயலை செஞ்சிருக்கியா? ஒட்டக சிவிங்கி, காண்டாமிருகம், யானை, முதலைன்னு ஒன்னையும் விடுறதில்ல. கல்வா அவன் ஒத்துருவல்ல, அவன் நல்ல பையன், பாப்பா போவான். பிரச்சனையே உங்க சைஸ் தானே. குட்டியா இருக்கிறதால பாக்குறவனுக்கெல்லாம் உங்களை கூப்பிட்டு 2 அப்பா போகணும்னு தோணுது. இது எப்படி இருக்கு? ரெண்டாவது உங்க கோபம். சரி, அவன் தான் குறுன்னு பாக்குறானே, நம்மளாச்சும் அப்படியே ஒரு வணக்கத்தை வச்சுட்டு கிளம்போன்னு இருக்கிறது இல்ல. யார பார்த்தாலும் முறைக்கிறது, அப்புறம் மிதி வாங்குறது. சுருக்கமா சொல்லணும்னா உங்க வாழ்க்கையில எல்லா நாளுமே வழக்கமான ஞாயிற்றுக்கிழமை தான். தினமும் காலையில எழுந்து வேட்டைக்கு போறது, வித்தியாசமா எதையாவது பார்த்தா மணிக்கணக்கா ஆராய்ச்சி பண்றது, 3 வேளை சாப்பிடுறது, 2 பேர் அடிக்கிறது, 4 பேர் விட்டு அடி வாங்குறதுன்னு வாழ்க்கை ஜெகஜோதியா போகுது. இப்போ உங்களுக்கு 2 வயசு ஆகுது. நீங்க இனச்சேர்க்கைக்கு தயாரா இருக்கீங்க. உங்களுக்கான துணையை தேடி காட்டுல பயணிக்கிறீங்க. பெண் ஹனி பேஜர்கள் வாசனை திரவியத்தை மரங்கள்ல தெளிக்கிறது மூலமா மற்ற ஆண் ஹனி பேஜர்களை கவருது. வாசனையை உணர்ந்த நீங்க அந்த இடத்தை நோக்கி போறீங்க. உங்களுக்கு முன்னாடியே அந்த 4 பேர் லைன்ல நிக்கிறாங்க. நீங்க 5ஆவதா போய் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுக்குறீங்க. ஹனி பேஜர்கள் இனச்சேர்க்கைக்காக கொடூரமா சண்டை போடக்கூடியது. சில நிமிடங்களை நீடிக்கக்கூடிய இந்த சண்டை உயிரிழப்பு வரைக்கும் கொண்டு போகும். நீங்க 5 பேரும் சண்டை போட தொடங்குறீங்க. சிறிது நேரத்திலேயே மற்ற 4 பேரையும் தோற்கடிச்சு நீங்க வெற்றி அடையிறீங்க. ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, இன்னொரு ஆள் பாக்கி இருக்கு. என்னதான் மற்ற ஆண் ஹனி பேஜர்களை நீங்க தோற்கடிச்சிருந்தாலும் கடைசியா அந்த புள்ள கூடயும் சண்டை போட்டு ஜெயிக்கணும். புரியுது எப்படி ஒரு பொண்ணு மேல கை வைக்கிறது தானே கேக்குறீங்க? அந்த புள்ள பேர் என்னன்னு கேளுங்க. ஜூலி. போடு உடாதமாமே. சின்னம்மா பார்த்தா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஒரு வழியா ஜெயிச்சிட்டீங்க. சரி கிளம்புங்க. அங்க இல்லப்பா, இந்த பக்கம். ஏப்பா 6வது மனையில தேன் எடுக்கிறாங்களாமா? ஆமா, ஓடு ஓடு. மண்ணாவது பொண்ணாவது நமக்கு எப்பவுமே பெற தெரியுதுன்னு பிரியாணி கேட்காதீங்க, இது வேற இடம். சில நாட்கள்லயே கோடைக்காலம் தொடங்குது. மற்ற இடங்கள்ல தண்ணீர் தீர்ந்து போனதுனால விலங்குகள் உங்க எல்லைக்குள்ள படையெடுக்குது. 10ஆவதுக்கு புதுசா ஒரு சிங்க கூட்டம் வேற வந்து இறங்கியிருக்கு. காலையில முதல்ல அடி வாங்குறது சிங்கத்துக்கிட்ட தான். ஆரோக்கிய விளம்பரம் மாதிரி ஆயிடுச்சு உங்க வாழ்க்கை. தினமும் வேட்டைக்கு போகும்போது அது